யாழ்ப்பாண நண்பர்களுடன் ஒரு ஃபன். தம்பி என்ன சரி நெருப்புல வாட்டணுமா? பாட்டணுமா? அதுக்கு பேர் என்னது? பேர் என்ன? எல்லாரும் ஜலரிகள் இது கட்டுவாங்களா அப்படி இல்லை? கட்டவுள்ள இதெல்லாம் மடிச்சும் கட்டுறது. நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு நாம என்னண்டாப்பா உங்களை வெறுங்கையோட அனுப்புறது. நம்ம யாழ்ப்பாணத்தவன் உபசரிக்கிறதில் குறைஞ்சவன் இல்லை. இப்போ என்னென்ன சொன்னாலுங்க கோழிப்புக்கு என்ன சொல்லி பச்சரிசி இறைச்சிக்கறி போட்டு உங்களுக்கு ஒரு புக்கை பொங்கல்ல ஓகே. இதுல வந்து தேசி புளி இருக்கு. அந்த தேசி புளி அப்படி இதுல விட்டுட்டு பச்சை மிளகாய் இருக்கு. பச்சை மிளகாய் கடிச்சிட்டு இந்த வெங்காயத்துல கொஞ்சம் நட்புக்கு வயசு முக்கியம் இல்லையே, காதலுக்கு கண் இல்லையன்ற மாதிரி வயசு நட்புக்கு வயசு இல்லை. சந்தோஷம் உங்களை எல்லாம் உங்களோட நட்பு கிடைச்சது. வணக்கம். இது தமிழோட தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் வடமாகாணத்தில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருத்தித்துறையில் மணற்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சவுக்கு காடு. அதாவது நம்ம ஊர்லலாம் அந்த எப்படி பீச் ஓரத்தில் இருக்க அந்த சவுக்கு காடை வச்ச மாதிரி தான் இங்கே அந்த சவுக்கு காடு இருக்கு. என்னதுக்காக இந்த சவுக்கு காடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இன்னைக்கு வந்து எங்களோட பருத்தித்துறையில் இருக்கிற நண்பர்களோட ஒரு சின்ன ஒரு ஆத்தல் ஆத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுவாங்க. அதாவது மே சொல்ல போனா உபசரிப்பு. அது எப்படி நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க முதல் போட அந்த பருத்தித்துறை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் எதிர்த்து அந்த வீடியோ எடுத்துனீங்கள ஒரு ஐயா அவரால் வந்து காய்ச்சவர். அவருமே அந்த கதைச்சிட்டு அந்த இடத்தோட போகவே இல்லை. அதுக்கப்புறம் உண்மையிலே அவர் அந்த எப்படி சொல்றீங்க இருவர் மக்கள் அன்பு மாதிரி அவர் ஒரு அன்பை ஒழிஞ்சாரு. உண்மையிலே அந்த அன்பு நீடிச்சு இந்த புலவு தூரத்தில் கொண்டு விட்டுருக்கீங்க. அந்த அன்புக்கு உண்மையில ஒரு நாங்கள் அடிமை அப்படிதான் சொல்லணும். அவர் பக்கத்தில் உண்மையில இரண்டு வாழ்க்கைய வாழ்றாருங்கிற அது பிடிச்ச வாழ்க்கை. உண்மையில அதாவது அவர் ட்ரீம் ஒரு இது, அது போக இன்னொரு அந்த வீடியோவில் சொல்லி வராது. அதாவது என்ன சொல்றேன், நான் வேற மாதிரி 12 சொல்லி கதைச்சாரு. அந்த ஃபன் மூட்லாம் இன்றைக்கு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாழ்ப்பாண நண்பர்களுடன் ஒரு ஆத்தல். சரி சரி, என்னதுக்கு சொல்லுங்க. அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு நாம என்னண்டாப்பா உங்களை வெறுங்கையோட அனுப்புறது. நம்ம யாழ்ப்பாணத்தவன் உபசரிக்கிறதில் குறைஞ்சவன் இல்லை. இல்லை உண்மையில சொல்லுங்க. அப்போ உபசரித்து அனுப்பணுன்றதுக்காக ஒரு மனச்சந்தோஷம் அங்கே மறக்கக்கூடாது. அந்த நினைவேலைகள்னு சொன்னேன், அந்த நினைவை நீங்கள் இந்த நினைவை சேர்த்து வைக்கணும்ன்றாங்க. இல்லை உண்மையில நாங்கள் இப்போ ஒரு அண்டு சந்திச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரோட வந்துருக்கோம். நாங்கள் அந்த இடங்களை காட்டுறது, முக்கியமான இடங்களை கூட்டி கொண்டு வர்றது, அந்த வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிறாரு ஐயா எங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த இது அதாவது போகிறோம், இன்னொரு 2-3 நல்ல மட்டங்களை போகிறோம். அதுக்கிடையில இந்த ஒரு ஃபண்ணை எடுத்துகிட்டு போவோம்ன்றதுக்காக பல இடங்கள் எங்களுக்கு தெரியாத பல இடங்கள் வந்து காண்பிச்சிருந்தார். நாங்கள் ஒரு சில இடங்கள் வந்துட்டு காணொலியில் கூட காட்டல. அது அடுத்த வாட்டி வந்தால் காட்டுவோன்றதுனால எடுக்க முடியலை. அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் ஃபன். நாங்கள் உண்மையிலே வந்து நினைச்சு பார்க்கல, நாங்கள் மட்டக்களப்பு வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு அன்பு கிடைக்கும் அப்படி சொல்லி சந்தோஷம். உண்மையில என்ன அரேஞ்ச்மெண்ட் போய் கொண்டிருக்குன்னு சொல்லி காட்டுற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து யாழ்ப்பாண நண்பர்களோட ஒரு சமையல். ஸோ இந்த சமையலுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து அடுப்பு எரிக்கிறாங்க. அடுப்பை மூட்டிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணுறது தான். இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்மளோட பகுதியில் இருக்கிற கடற்கரை ஓரங்களில் தான் இந்த சவுக்கங்காடு இருக்கும். ஆனால் இங்கே வந்து மணற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏருக்கு அப்படி பேர் வந்து சொன்னால் வளைச்சி வர அவ்வளோ மணல் இருக்குங்க உயரமாக. அதாவது நம்ம பக்கம் மலை இருக்கிற மாதிரி. அதை சுற்றி அதுகளில் நடுவில் இப்படி நிறைய சவுக்கு மரங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சவுக்கு காடு அப்படின்னு சொல்லலாம். இந்த புகை இது என்ன எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், முதல்ல வந்து அடுப்பு எரிச்சு எடுக்கிறது. அது அந்த டெய்லி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அது பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி எரிச்சு எடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளாம் இப்போ இருந்துட்டு தான் அடுப்பு எரிக்கிறோம். என்ன ரைட்டு. இங்கே வந்து சமையலுக்கு தேவையான
எல்லா உபகரணமும் இருக்குது. அதாவது இப்போ சொல்கிறப்ப கரண்டி, இங்கே கத்தி, அங்கால இந்த மரக்கட்டை அது சிக்கன் அதில் வெட்டுறதுக்கு, அப்புறம் வந்து லெமன், கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரைட், அங்கே ஒரு ஆளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சமையலுக்கு வந்து நம்ம அடுப்பறிக்கணும் தான். அவர் தீவா வந்து விறகு வெட்டையில் இறங்கிட்டார். என்ன கொல்லி விறகு எடுத்து வாரம். ஆமாம், ஓகே, விறகு எடுத்தாச்சு. என்னது சவுக்கு அந்த விடுதலை எடுக்கிறது அந்த பாருங்க, இந்த கீழே வந்து சந்திச்சதுல வீடியோ மூத்த காட்டாரு. ஆனால் என்னை காண்பிச்சாலும் இவங்க 2 பேர் தான் இப்போ விறகு எடுக்கிறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஆக்கள் இருக்கு. உண்மையில் எல்லா துறை சார் ஆக்களும் வந்து இருக்கிறாங்க. எல்லா வேலைகளும் தெரிஞ்சவங்க. முக்கியம், அதாவது வெக்கப்படாதீங்க, இவரும் நம்மளோட தோழர் தான். இவரை பற்றி சொல்லுங்க. ஆமாம், தாண்டி இப்போ இதுக்கு வந்து மெயின் குக்கு வருதான். குக்கு வருதான். யார் எங்க மெயின் குக்குங்க? அவர் அசிஸ்டண்டா? ரைட், மெயின் குக் இங்கே இருக்கார் பாருங்க, வருதான். எல்லா பறையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். தீவா பேசுங்க அவரோட. சரி, இவரை வந்து உண்மையில மெயின் குக் இங்கே வந்து நாங்கள் வந்து நேற்று சந்திச்சோம் நம்மனே அந்த கடையில் இருந்துச்சு. நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்படி எங்களுடைய இருக்கிறது. அடுத்ததுன்னா இப்போ எங்களுக்கு நல்ல சந்தோஷம் உங்களை கண்டது. சரி, இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் நடக்குது? இப்போ என்னென்னு சொன்னாலுங்க, கோழி புக்கு என்ன சொல்லி பச்சரிசி, இறைச்சிக்கறி போட்டு உங்களுக்கு ஒரு புக்கை. அது என்னென்னு சொன்னால் இது இங்கே தான் மட்டும் அப்படி நாங்கள் செய்கிறோம். நாங்கள் நானும் கேள்விப்பட்டேன். நீங்கள் ரெண்டு ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குண்டு. வித்தியாசமாக செய்கிறீங்களா? போட்டு செய்வீங்க. பச்சரிசி பச்சரிசி, இறைச்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம். அப்போ அதை காட்டும். அதனால வேறு எதுவும் இல்லை வித்தியாசமான இல்லை. வாங்க வாங்க. கோவில் அவிசண்டு கறியெல்லாம் போட்டு ஒன்றடியாக செய்வாங்களோ, மரக்கறியும் போட்டு கறியமுது கோழி போட்டு கோழியாமுது அப்படி ஒரு விளக்கம் உண்டு பார்த்தீங்களா? சரி சரி, ஓகே, செய்கிறத பார்ப்போம் அப்படி செய்கிறாங்கண்ணே. ஓகே, ஆரம்பத்தில் தான் நம்ம அடுப்பை எரிச்சு எடுக்கிறது கஷ்டப்படணும். ஆனால் ஒரு வாட்டி எரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஃபயர் தான் அது. இப்போ இதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேண்ணா, அளவுக்கு வச்சுருக்கா? ஆமாம், அளவுக்கு வச்சுருக்கு. இந்த தண்ணிக்கு அளவுக்கு நாங்கள் அரிசி போடணும். அரிசி போட்டு அரைப்பதத்தில் வரைக்க இறைச்சி நாங்கள் போடணும். அதுக்கு முன்னே நாங்கள் இறைச்சியை வந்தாங்க மஞ்சத்தூள், தேசிப்புளி எல்லாம் போட்டு நாங்கள் எடுக்கணும். வெட்டி எல்லாம் எடுப்போம். சரி, தண்ணி கொதிக்க டைம் இருக்குது தானே. சிக்கன் ஓட்ட போகிறாங்க. ஓகே, அப்போ இருக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கேன்னு. காவட்டெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, சூப்பர். சிக்கன் நல்லா பாருங்க, இவரெல்லாம் சிக்கன் வெட்ட போகிறாரு பாருங்க. அதாவது மெயின் குக்கருக்கு நிறைய அசிஸ்டன்ட் இருக்கிறாங்கடாப்பா. ஸ்டைலோ அழகா பாருங்கண்ணா, அப்படி வச்சுக்காரன்னு சொல்லி அப்படி காக்கில் வச்சிருக்க. இப்பொழுது மலமலாண்டு வெட்டுறது தான். சின்ன அசிஸ்டன்ட் இருக்காங்கடாப்பா நிறைய. பார்த்தீங்களா, இங்கே 3 அசிஸ்டன்ட். நீங்கள் 12 கூட டீம் தானே அப்படி போடுறேன். என்ன விசேஷம் என்ன சும்மா என்ன பாட்டு ஃபங்க்ஷன் சொன்னால் நாங்கள் தான் எங்கட அப்படி எல்லாம் உண்டு சேர்ந்து நாங்கள் எல்லாம் பண்ண சொன்னால் நாங்கள் வெறாங்க படிக்க.
ஓகே, தண்ணி வந்துருச்சு. அப்போ அனல் அடிக்குது. ஓகே, அட 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 என்ன ஸ்பீடு. ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்துட்டு அந்த கோன் சத்தம் பட 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 படன்னு கேட்டு போகும் பார்த்தீங்களா? அதே ஸ்பீடில் அண்ணா வந்து இதை இடிக்கிறாரு. இன்னொரு முறையும் இருக்கு. எப்படி? அட இது சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பீஜத்தோட வந்து இடிக்கிறாரு. என்னன்னு சொன்னா இப்போ எங்க போற எழுதியோ? நாங்கள் இந்த இது காட்டுக்குள் பயணம், காட்டுக்குள் திகில் பயணம்னு சொல்லலாம். ஜீப் ரைடு ஒன்று போறோம் நாங்க இப்போ. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஜீப் ரைடு போக போகிறோம். யாரோட ஜீப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட ஜீப் தான். அது ஜீப் ஒருக்கா ஃபுல்லாக காட்டு பாருங்க, நான் ஜீப்பை வந்து காண்பிக்கிறேன். இந்த ஜீப்பை வந்து பாருங்க, இந்த ஜீப்பில் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். நிறைய இடங்கள்லாம் வந்து புதையிறது சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதைஞ்சாலும் வந்து காப்பாற்றி கொள்ளலாம். அந்த ஜீப்போட ஓனர் தானே வேறு இல்லை. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நிறைய நாளாக வந்து அந்த ஜீப்பில் அந்த காட்டுக்குள்ளே போகணுமா அப்படி இப்படி எல்லாம் ஜோதிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து அதுக்கான செலவு அதுக்கான இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டது இல்லை. இப்போ உண்மையிலே வந்து இல்லை, அதெல்லாம் போகிறது இல்லை கிடைச்சா. ஆனால் இங்கே வந்து உண்மையிலே ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. எங்கள் நட்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு வந்திருந்தோம், இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வந்திருந்தோம். சும்மா யாழ்ப்பாண படியங்களோட வந்து அந்த ஃபன் பண்ணலாம்னு சொல்லி. அப்போ அவர் ஜீப் கொண்டு வந்தவரா பாதை சும்மா டிரைவிங் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. நேற்று வந்து உண்மையிலே நாங்கள் வந்து ஒரு அந்த காட்டு பிரதேசம் என்ன ஏரியா அது நாகர்கோவில் மணல் மடன்றியா அந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் ஃபுல்லாக போயிருந்தோம். நாங்கள் அது உண்மையிலே வந்து அது தண்ணி வேணும் எல்லாத்துக்கும் வேலையும் வந்து ஜீப் வாங்கி போச்சு. பார்க்கல உண்மை சந்தோஷமா அது. ஏன் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இன்னொரு அனுபவம் கிடைச்சது தெரியுமா? அந்த தண்ணி ரேடியேட்டர் பிரச்சனை ஏன்னா அதை ரேடியேட்டர் தண்ணி வாங்காம தண்ணி அது என்ன எப்படி விட்டேன்னு சொல்லி சொன்னால் சரியா போய் அது நடுவு இதில் நின்றுட்டு அப்போ அதுக்குள்ள உடனே வந்து அதில் நிலத்தை தோண்டி இதுக்கு பின்னுக்கு சவால் இருக்குன்னு அதில் தோண்டி அதில் தண்ணி எடுத்து அது ஒரு உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. பயணம் மேலே சந்திச்சதில் சந்தோஷம். உங்களோட எல்லாம் அவங்களோட நட்பு கிடைச்சதுன்னு அவர் கூச்சப்படுறது. உண்மையிலே வந்து இப்படியான உறவுகள் நாங்கள் இவ்வளோ தூரத்தை தாண்டி வந்து கிடைச்சது வந்து எங்களுக்கு சந்தோஷம். இப்போ சும்மா ரயில்வே பார்ப்பேன். ஓகே, ஆரம்பமாகிறது ஜீப் ரைடு. இன்று முதல் புதிய பாதையில் KJ திவா. எங்க அப்படி சொல்லி பார்த்தா யாழ்ப்பாணத்தில். இந்த ரூட் வந்து பாருங்க. ஐயோ, இந்த ரூட் இழுக்கலால தான் போ. பாருங்க எப்படியான ரூட்டால எல்லாம் போகும்னு சொல்லி. அதாவது என்னன்னா கார் அதெல்லாம் வந்து மெயினெல்லாம் போகும். ஜீப் வந்து இதுக்காக குறுக்கு வழியே. இது வந்து அந்த மணல்ல ஏறது கொண்டு அப்படியெல்லாம் இருக்குன்னு. அதாவது இதுல 3 இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து
இது கிட்டத்தட்ட ஒரு 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 பாலைவனம் மாதிரி இருக்கும் அந்த பக்கமெல்லாம். அந்த மணலில் எப்படி ஓட்டம் இது ஒரு புதிய அனுபவம், இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடைக்குது. நான் நேரத்தில் போனோம் நாங்கள் வேறு இதெல்லாம் இப்போ சும்மா அந்த வீடியோ காட்டுவோம். அது வந்து மெயினான போக மாட்டேன் நாங்கள் பாரு ஏரியா பாரு. காட்டுக்குள்ள ஒரு திகில் பயணம் உங்கள் ஆட்சிய தமிழாக. செம்மையான ஒரு ட்ராவல், அதாவது அந்த ஜீப் ரைடு வந்து போகிறது. உண்மையிலே லைஃப்பில் வந்து நம்ம பணங்களை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, இப்படியான நட்புகளையும் இப்படியான நினைவுகளையும் வந்து சம்பாதிக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். நல்லா இருக்கு. நேரத்தில் வந்து டிரைவிங் தெரியுமோ இல்லை பழகினீங்களா? முதல் பலவழிக்கிட்ட மயன்றாளா இப்போ ஜீப் எடுத்தது. ஏன்னா ஜீப் ஒரு 2018 ஆசை, இப்போ தான் எடுத்துருக்கு. எப்போ எடுத்து நீங்கள் இப்போ எடுத்து ஒரு 6 மாதம் வரும். இப்போ பணம் தெரியல காடு மாடல வாழ்க்கையில் என்னது காணும். அது சரி. உண்மையிலே நல்ல என்ஜாய் ஆகல, நல்ல ஃபன் ஆகலோட. சிவா வந்து முன்னுக்கு இருக்காரு, டிரைவிங் பார்க்குறாருன்னு சொன்னால் அவரும் வந்து டிரைவிங் பண்ணி பார்க்க போகிறாரு. அதனால் எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்குறாரு. இதுதான் இப்போ நம்ம இருந்து போகிற ஜீப்பு. ஓகே, அந்த பின்னுக்கு இருக்கிற சவலை வச்சு கொண்டு தான் நாங்கள் அங்கே காட்டுக்குள்ளே மடுவை தோணும். ஓடு 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 ஓடு. திகாலாம் முன்னுக்கு இருக்காரு. இந்த ஈரல் கொலை நடுங்கு ஆளுக்கு. இப்போ அதனால கெளிஞ்சு போகுது ஒரு பக்கம். மட்டம் போடுறேன், இதான் மட்டம் போடுறேன். வெட்ட அடிச்சு காட்டுறது இது நாங்கள் வெட்டு இல்லை, சைவர். ஓகே ரைட். ஓகே கண்ணாடி நான் போட்டுக்கொண்டு ஓகே. நான் ஜீப் முதல் ஓட போகிறேன். நீங்கள் இந்த கீரமன் காட்டுறீங்க. ரைட். இங்கே வந்து என்ன 3 இருக்கா? இது வந்து அப்படி 1 2 அப்படி அப்படியே ஃபர்ஸ்ட் ஓகே. கிளச் எப்படி இதுக்கு போட்டால் ரிவர்ஸ், அதை அப்படியே வச்சு மேலே போட்டால் ஃபர்ஸ்ட்டு, அது ரெண்டாவது. அதுதான் கிடையாது. 1 திருப்பி 2 கீழே 3 ஃபர்ஸ்ட்டு 1 இங்கே அந்த இப்போ நான் நார்மலாக மேனுவலுக்கு போடுற மாதிரி வர்ற 2வது கியர் இருக்குது தானே, அதெல்லாம் ரிவர்ஸ் வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கீழே அது கொடுத்தா 3வது, 4வது. சரிதான். அப்போ நீங்கள் 1 போட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டு பாடு என்ன ஓடியாச்சோ? ஒரு அந்த மாதிரி அவருக்கு தலை வந்து அளவுக்கு அப்படியே இருக்கு. திவா கொஞ்சம் உயரம்ன்றதால தட்டை குறையும். அப்படி இல்லை, இந்த சீட்டில் இந்த சீட் பதிவு, அந்த சீட் வந்து டிரைவிங் சீட் வந்து கொஞ்சம் உயரம். ஓகே, இப்போ வந்து ஜீப் ரைடு வந்து போய் வந்தாச்சு. என்ன திவா மட்டும் ஓடி பார்த்தாரு, நான் ஓடி பார்க்கலன்னு கேட்காதீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து டிரைவிங் வராது. அதாவது பைக் டிரைவிங் மட்டும் தான், ஜீப்பு காரில் வந்து நம்ம ஓட மாட்டோம். ஓகே, அப்படி நான் வந்து என்னோட ஆரம்பத்தில் வந்து அந்த காரை ஓடி இருக்கேன். இப்போ வந்து ஒரு புது அனுபவம். உண்மையாக நாங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ இதே விட நாங்கள் நேற்று வந்து இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அந்த வீடியோவில் காட்டல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இவங்க அன்பு தான். சந்தோஷமே. ரைட். ஓகே, இப்போ வந்து இந்த இறைச்சி பொங்கலா, இறைச்சி புக்கை என்ன? ஓகே,
இறைச்சி புக்கை வந்துட்டு அரை கட்டத்தில் வந்து போகுது, அதாவது அரைவாசி வந்து முடிஞ்சிருச்சு வேலை இல்லைண்ணே. அதுக்குள்ள மிளகாய், இறைச்சி, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் போடும்போது காட்டில் நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் வந்து அந்த ஜீப் ரைடு கொண்டு போனோம், அதில் இந்த சீனெலாம் வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன இதுக்குள்ளே இனிமேல் என்னென்ன போட வேண்டியிருக்குது இதுக்குள்ளே? கொஞ்சம் தூளும் மற்றது கொஞ்சம் பால் விடுவோம். பால் வேறு, அடுத்தது கடைசி அரைக்க தேய்ச்சிப்பொடி. தேய்ச்சி வேறு முட்டை இதெல்லாம் முட்டுறீங்களா? அது அரைக்க ஒரு 2 நிமிஷம் முன்னும் முதல்ல என்ன? ரைட்டு. ஓகே, இப்போ வந்து பால் விடுறாங்க. இது என்ன தலைப்பால்னு சொல்கிறேன்? தலைப்பால், அது முதல்ல விடுற பால், அந்த பால்னு அந்த கட்டிப்பால். கட்டி இல்லை, காப்பி பால். காப்பி பால், 3ஆம் பால் என்ன? ரைட் ரைட். 3ஆம் பால்ண்டா இப்போ யோசிக்க கூடாது. திருக்குறளில் வர 3ஆம் பால் இல்லை, அறுத்து பால் அப்படி இல்லை, காமத்து பால். தூள் அங்கே சேர்ந்து கொண்டு சில்வர் கிராண்டி எடுத்து தனி மிளகாய் தூள் இல்லை, எல்லாம் சேர்ந்தது தான். இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தது. இவ்வளவு தூள் இருக்கு, இவ்வளோ தூள் போடுறதா இல்லையா? இல்லை இல்லை அப்படி நாங்கள் தூள் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் இல்லை, இதுக்குள்ள வந்து எல்லாமே சேர்த்துருக்கு. 2 போடுங்க. 2 என்ன உண்டு? ஆத்தாடி ஆத்தா, இவ்வளோ தூள். ஓகே, அடுத்து கறிவேப்பிலை. சொன்னால் குக்கர் அண்ணா கடும் ஃபிட்டாக நிற்கிறாரு. அதுனா எவ்வளோ டைட்டானாலும் கஷ்டப்பட்டு அதை ஒரு மாதிரி செஞ்சிட்ருக்காரு பாருங்க. நெருப்பு மட்டும் பஞ்சம் இல்லை என்ன? நெருப்பு நெருப்புரை பறிக்கும் போது இது ஓ அவ்வளோ தூள், அவ்வளோ வாரம் என்ன நடக்க போது தெரியாது. அடுத்த கடையில் ரொட்டி சாப்பிட்டா சாம்பல் இல்லை. பொங்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒன்று செஞ்சது இல்லை. ஓ இது வரைக்கும் உண்மையில் நாங்கள் இப்படி சாப்பிட்டதில்லை. மட்டக்களப்புலாம் அப்படி சாப்பிட்டே இல்லை. மட்டக்களப்புலாம் இப்படி இல்லை, இறைச்சி பொங்கல்ன்றது வந்து இல்லை. ரைட், இங்கே வந்து முட்டை உடைக்கிறாங்க. என்னதுக்கு சொன்னால் அந்த இறைச்சி பொங்கலுக்குள்ள வந்து இந்த முட்டை விடுறதுக்கு. உண்மையை சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையிலே இந்த இறைச்சி பொங்கல்ன்றது வந்து சாப்பிடவே இல்லை நாங்கள். இது எங்களுக்கு முதல் தடவை. ஓகே, முட்டை நல்லா உடைப்பீங்க போல இருக்கேண்ணே. சரி, முட்டை தனி முட்டை மட்டுமா அது? ரைட், ஓகே. இது வந்து முட்டை பாருங்க, வித்தியாசமான சமையல் சமையலாக இருக்கு. ஐயா ஒன்றும் சாப்பிட்றது இல்லை இப்போ. வந்தது கூடி போன என்ன ஆனால் எப்படி மனசு ஏன்னா அவரெல்லாம் அவங்களே செஞ்சு இல்லை பன்னெடுக்க போகிற இடத்துல பார்த்துருக்கின்ற ஒரு வேதனை தான். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? கூட்டாளி சாப்பிடலாம். நான் யோசிச்சு கொண்டு எப்படி இருக்கும் போதே நம்ம சாப்பிட பார்ப்போம். அவங்க இறைச்சி பொங்கல் சொல்லும் போது என்னடா இறைச்சி பொங்கல் சொல்றாங்கன்னு நான் பார்த்தேன். நான் வித்தியாசமாக இருக்கு. இஞ்சி அரைகிற ஸ்டைலே வந்து வேற பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஓகே, இவரெல்லாம் வந்து இங்கே குக்கர்மாரோட அசிஸ்டண்ட். அதாவது இவங்கெல்லாம் நம்மளுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, உங்களோட பேர் என்ன? செல்வராசா அரவிந்த். அரவிந்தன். ஓகே, இப்போ பேரை என்ன சொன்னா பேர் உண்மையிலே பேர் தெரியாமல் இல்லை, அப்புறம் அப்படி பழகிட்டாங்க. இப்போ தான் பேரே வந்து கேட்கணும். அரவிந்தன். ரைட், எத்தனை வயசு உங்களுக்கு? 19 வயசு. ஓகே, சூப்பர். இப்போ நீங்களாம் வந்துட்டு உண்மையிலே அந்த ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் இவங்களாம் வந்துட்டு அந்த ஒரு நட்பு வட்டாரமாக வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 19 வயசு, இப்போ 20 வயசு, 22 வயசு, 24 வயசுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வித்தியாசங்கள் தான். 45 வயசு மட்டும் நிற்கிது. இது நிற்கிறாங்க. ஓகே, சூப்பர். எப்படி நீங்கள் இப்போ இதை மாதிரி நிறைய தடவை இப்படி ஃபன் பண்ணுவீங்களா? ஆமாம், அங்கே எங்கட ஊரில் எல்லாம்
பண்ணுவோம். உண்மை நட்புக்கு வயசு இல்லை. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் தொழில் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கீங்க? அம்பன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால். ரைட். நாங்கள் வந்துட்டு நேற்று நூடுல்ஸ் சாப்பிட்டது. ரைட். ஓகே. அவர் வந்து ஒரு முதலாளி தான் இப்போ கடை வச்சிருக்காரு. இப்போ எல்லா அப்புறம் வந்து இங்கே ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க தானே. இப்போ என்னென்ன தொழில் பண்ணுறாங்க இங்கே இருக்கு? இங்கே கடை வச்சிருக்கணும். மற்ற கலப்பு சைட்டுக்கு மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போகிறாங்க. மற்ற இஞ்சால பீச் சைட்டுக்கு மீன் விளையாடுக்க போவாங்க. விளையாடுக்க போகிறது ஏன்னா இப்போ வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறீங்க, வாழ்க்கையை வாழ்றீங்க. இப்படி தான் இருக்கணும் உண்மையில். சூப்பர் சூப்பர். இப்போ இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லா பற்றியும் வந்து நம்ம பேச போகிறோம். என்னத்துக்கு என்ன பண்ண டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு இருக்காண்டு பார்க்க போகிறீங்களா? ரைட். என்ன எப்படி நான் பார்க்குறேன் உப்பு இருக்காண்டு எப்படி நல்லா இருக்கா? தெரியும். நல்லா இருக்கா? பொங்கல் மாதிரி பொங்கல் சாப்பிடுவேன். அதில் வந்து இறைச்சி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கு. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து இந்த இறைச்சி பொங்கலோட குக்கரை மெயின் குக்கரை வந்து வருதான். இப்போ தான் நான் எல்லா பேரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என்ன சொன்னால் ஆரம்பத்திலே வந்து நான் சொல்லியிருப்பேன் இவர் தான் உண்மையில் வந்து இங்கே மெயின் குக்கர். ஸோ வந்து இந்த இறைச்சி பொங்கல் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு புதுசு. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து அதுதானு சொல்கிறாங்க இங்கே இவங்கெல்லாம். என்ன சொன்னால் இப்போ தான் எல்லா பேரையும் வந்து நான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் இங்கே தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் ஐயா மட்டும் தான். ஐயா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஓகே. நான் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் என்ன? கிருபாஸ்கரன். மதன். ஓகே மதன். உங்களுக்கு எத்தனை வயசு? 36 வயசு. 36 வயசு. என்ன வேலை பண்ணுறீங்க? தோட்ட வேலை தான். ஓகே. இந்த சமைக்கிறது வந்து உங்களுக்கு எப்போ இருந்து இந்த கை வந்த காலம்? இது நாங்கள் சின்னலேருந்து கஷ்டப்பட்டு அப்போ எங்களை வளர்த்த காலத்துலேருந்து நாங்கள் எல்லோரும் சமைப்பீங்க. என்னென்ன சமையலில் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே வந்து நாங்கள் என்ன இப்போ வெளி மாவட்டம் சமையல், அந்த வெளி மாவட்டம் நாங்கள் போய் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ என்னென்னு சொன்னால் ஏழை மக்கள் எப்படி சமைக்கணுமோ அதே மாதிரி இப்போ நாங்கள் கோழிப்புக்கையோ இல்லாட்டிக்கு கூழோ இல்லை புட்டு அந்த அப்படியான இதுகள் தான் நாங்கள் செய்வோம். ஓகே. இந்த கோழிப்புக்கை வந்து எப்படி அந்த ஸ்டெப்ஸில் வந்து கீழே வந்து மேலே வரைக்கும் சொல்லி கொண்டு விடுங்க. என்ன ஆரம்பத்தில் பண்ணுறாங்க? முதல் செய்ய வேண்டியது இப்போ எவ்வளோ அரிசின்றதை பார்த்துட்டு, இப்போ நான் 2 கிலோ அரிசின்னு சொன்னால் 2 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தண்ணி விடுறோம். அது கொதித்து அரை கட்டம் பிறகு நாங்கள் அப்புறம் வந்து இறைச்சி நாங்கள் முதலே துண்டுண்டா வெட்டி மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு தேசி புளி விட்டு எல்லாம் மூட வச்சு நாங்கள் மூடிடுவோம். அது மூடி அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் அதை அரைப்பருவம் பெற நாங்கள் அதை கொண்டு பானைக்கு போடுறது. போட்ட பிறகு நாங்கள் இருக்கா சேர்த்து குழச்சி பார்க்க எங்கிட்ட தண்ணி மட்டும் தெரியும். அப்படி காணாட்டிக்கு நாங்கள் தேங்காய் பால் இருக்கு, சொட்டு தேங்காய் பாலை விட்டு உப்பு போட்டு விட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் காணும். அப்படி அவிஞ்சிடும். சரி, முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பிறகு நாங்கள் திருப்பூருக்கா எடுத்து பார்க்க தெரியும் என்ன அவிஞ்சிட்டதோ அவிஞ்சி இல்லையோ என்ன மாதிரி கட்டம்ன்ற சொல்லி. அது சரி ஒரு முக்கால் கட்டம் மாதிரி இன்னும் காக்கட்டம் கிடக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன இறைச்சி சிறகு பேக்கெட், தூள், தேங்காய் பால், அது தேவையான அளவுக்கு நாங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து அதில் நாங்கள் அப்புறம் வந்து கிண்ட ஒழிக்கிட்டால் சடசடண்டு அப்படியே படிப்படியாக எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டி போட்டு நெருப்பெரிக்கக்கூடாது. நெருப்பு வந்து முதல் நெருப்பெரிக்கணும், பிறகு தணலில் தான் வெக்கையிலான் எல்லாம் அவிய பண்ணுறோம். மசாலா இதெல்லாம் போடக்கூடாது வந்து வெக்கையில் மட்டும். ஓகே. அதாவது இப்படிலாம் பண்ணி கடைசியில் தான் அந்த முட்டை விடுறது. அப்படியே ஓமம், கடைசியில் முட்டை விடுறது. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி பதம்னு சொன்னால் முட்டை விட்டால் இறக்கி விட்டால் இறுகிடும். சூப்பர். என்னென்னு சொன்னால் உண்மையிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கோழிப்புக்குன்றது வந்து ஒன்றும் கிடையவே உண்மையில் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. அது இங்கே தான் நாங்களே வந்து பார்க்குறோம். சொன்னால் இப்போ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியாதவங்க வந்து அதை உண்மையில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவங்கள் வந்து உண்மையில் வடமாநிலத்தில் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதில் வந்து இந்த கோழிப்புக்கம் என்ன கொண்டு சரி எனக்கு சந்தோஷம் உண்மையில் பேசினதில். உண்மையிலே வந்து அந்த ஐயாவோட வந்து இவர் ஆண்டு வந்திருந்தவர். நாங்கள் வீடியோ ஓடி ஒழிஞ்சிட்டார். இன்றைக்கு பிடிச்சி இழுத்து கொண்டு வச்சிருக்கோம் வீடியோவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேரும் தான், இவரும் ஐயாவும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் காட்டினவர். ஐயா மூலம் தான் ஒரு அறிமுகமானவர் எங்களுக்கு வந்து. ஐயா தான் அந்த வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்லி எதிர்த்து காய்ச்சவர். இவ்வளோ தூரத்துக்கு நட்பு வளரணும் நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. உண்மையாக சந்தோஷம். அப்போ இதே மாதிரி பண்ணீங்க எப்போ எடுப்பீங்களே? எங்களுக்கு அப்போ எல்லாம் படியில் செட் ஆகிறோமோ அப்போ எல்லாம் வந்து இங்கே வந்து ஃபன் எடுத்துகிட்டு போவோம். இதை தாண்டி இந்த வெளி மாவட்டங்கள் அப்படிங்கிறதும் போயிருக்கீங்களோ? போயிருக்கோம் கண்டிப்பாக. அங்கே டூராக வலிக்கிடுவோம் படியெல்லாம் சேர்ந்து காசெல்லாம் சேர்த்துட்டு பைக் ரைடு இல்லாட்டி ஜீப்பில் அப்படி போகிறோம். போய் அங்கேயும் இப்படி சாமான்லாம் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு ஃபன்னாக ஃபோட்டோவில் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து
வருவோம். உண்மையிலே பெரிய விஷயம். என்னோட வயசு வித்தியாசமாக பழகுறீங்களா? அது ஒன்று. நட்புக்கு வயசு முக்கியம் இல்லையே, காதலுக்கு கண் இல்லையன்ற மாதிரி வயசு நட்புக்கு வயசு இல்லை. அது நான் பார்த்தேன். உண்மையிலே வந்து இப்போ ஒரு உண்மை தானே. ஒரு 3 நாளைக்கு முந்தைய நாங்கள் சந்தித்தோம். இன்றைக்கி இந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்குது பாருங்க. எல்லாம் அந்த நிற்காரு அவர் தான் அவர் ஆடாது. ஐயோ திரும்ப இவரால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஐயர்ன்றதால வந்து இந்த இப்படியான சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டார். அவர் கடை சாப்பாட ஒன்றும் சாப்பிட மாட்டார். ஒன்று சொல்லி சொன்னால் கடையில் வந்து அந்த சோடா மட்டும்தான் குடிப்பார். அதோட தான் நாங்கள் கடைக்கு கூட்டிட்டு போனாலும் வந்து எங்களை சாப்பிட விட்டு பார்த்துருப்பார். அது வந்து பில் பே பண்ணுறது எங்களை விடுறதே இல்லை. அவ்வளோ உண்மை. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து காரணம் ஐயா தான். இந்த அன்பு, இத்தனை பேர் அன்பு கிடைச்சதுக்கு வந்து சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. சந்தோஷம் தானப்பா முக்கியம். இது ஒரு அழகிய நினைவாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா சரி. உங்களுக்கு எத்தனை கமெண்ட் பண்ணிக்காங்க பார்த்துருவோம் ஐயா கை சரி. நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் உண்மையில் வந்து என்ன சொன்னாங்கண்டா சில பேர் சொல்லியிருக்காங்க என்ன பொம்பளை வந்து இப்படி கைக்கான்னு சொல்லி. நான் அதை பார்த்து நான் என்ன ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கு வந்து அந்த ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்க வந்து நான் சொன்னது அர்த்தத்தை விளங்கி கொள்ள இல்லாவா இல்லை என்னன்னு சொன்னா அதான் நான் தாழ்த்தி கதைகளை பெண்களை உயர்த்தி தான் காய்ச்சினா அதான் நான் என்னன்னு சொன்னா அந்த தப்பா புரிஞ்சு வந்துட்டாங்க. இல்லை நான் அந்த வீடியோ முடியக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் அப்படி இல்லை. ஆம்பளையிலையும் கெட்டவங்க இருக்காங்க, பொம்பளையிலையும் கெட்டவங்க இருக்காங்க. அதை தான் அவர் சொன்னவர். அந்த வீடியோவில் முடிய கிட்டவும் அதை சொன்னவர். அது தப்பாக விளையாண்டு. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியாங்க. உண்மை ஐயாரை சொல்கிறது சரி, ஐயாரை வாழ்க்கை என்ன பண்ண வாழணும் அப்படின்னு வேலை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் பாருங்க அவர் மேல கோயிலுக்கெல்லாம் போகும்போது எப்படி போகணுமோ அப்படி போவார். அதாவது தெரிந்தானே வேண்டியது 2 வாழ்க்கை வாழணும்னா இப்படி தானே. அது எப்படி சொல்கிறது, இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையும் இன்னொன்று வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும். உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால் அம்பி உண்டு அந்நியன் உண்டு. இப்போ வந்து அந்நியன் கெட்டப்பில் இருக்காரு. அந்த வீடியோவில் அம்பி கெட்டப்பில் இருந்தது. எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் என்ஜாய் பண்ண தானே வேணும். ஆனால் வந்து என்ன வந்து எப்படி எங்களை கூட்டி கொண்டு போய் சாப்பாடு வந்துட்டு நீங்கள் சாப்பிடாத இருக்கமான தானே எங்களுக்கு இல்லை. சாப்பாடு நானும் சாப்பிட்டு தான் சந்தோஷப்படணும் இல்லை, சாப்பிட வச்சு பார்க்குறதும் ஒரு சந்தோஷம். அப்படி நெஞ்சு தொட்டுறீங்க நீங்கள். உண்மையிலே சந்தோஷம் ஐயா உங்களை எல்லாம் பார்ப்போம் ஏதாவது. நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ தான் முதல்ல அந்த என்னது கோழிப்புக்கு கோழிப்புக்கு வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அது சாப்பிட்டு
சாப்பிடுது அண்ணா நல்லா இருக்கு உண்மை நல்லா இருக்கு உண்மை. ஒரு வித்தியாசமா வேற level. முதல் டைம் நல்லா இருக்கு சாப்பிடுறது அது ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னா கோழிப்புக்குன்னு சொல்லி என்னடா அவங்க கோழிப்புக்குன்னு சொல்றாங்க என்ன செஞ்சு தர போறாங்க நான் நினைச்சேன் தம் பிரியாணி சொல்றாங்க நினைச்சேன் என்னண்டே தெரியா உண்மையில் எங்களுக்கு கோழி புக்கனா என்னண்டே தெரியா இந்த அது வந்து வித்தியாசமான இழப்பு இருக்கு அது ஐயா சொன்ன என்னன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த இது கட்டினதை வந்து அந்த வடக்குமா அதை பிரதிபலிக்கிறேன் ஏன்னு இந்த இது காட்டினானே சுடு இருந்தாலும் பிரமாதம் என்னண்டா ஒரே வேலை இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஐயா தான் ஐயா. நான் அவர் சாப்பிட மாட்டேன் என்ன செய்ய ஆனால் உண்மையில் இந்த நினைவுகள் அவங்களோட லைஃப் லாங் எப்பவுமே இருக்கும் அதுவும் இந்த ஐயா தந்த நினைவுகள் தான் சொல்லலாம் கடைசி வரைக்கும் ஐயா தந்த இந்த நினைவுகள் எங்களோட இருக்கும் அப்படி செம்மையாக அப்படியே தேசி பொடி எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுடாது எடுத்து செம்மையாக நான் நிறைய அந்த ஹோட்டல்களுக்கு போயிட்டு அங்கே சாப்பிடுறதே இல்லை அப்படியே சூப்பராக இருக்கு அப்படி தாண்டி இது வேற லெவலில் இருக்கு உண்மையிலே உண்மையிலே அதாவது சுவத்தரிசி இதெல்லாம் வந்து நாங்கள் உண்மையில பெருசாக வந்து சாப்பிட்றது இல்லை சுவத்தரிசி தெரியுது இல்லை இது சுவத்தரிசன்டே தெரியுது இல்லை அவ்வளோ நல்லா இருக்கு ஓகே மக்களே இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருந்த இந்த காணொலியில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு உண்மையில வந்து யாழ்ப்பாண மண் பாசம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் அப்படி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்